ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் 7ஆம் வகுப்பு குற்றியல் உகரம் பார்த்துருப்போம். இப்போது இயல் 2 7ஆம் வகுப்பு 4 வகை குறுக்கங்கள். சரி, இப்போது இந்த குறுக்கங்கள்லாம் என்ன? குறுக்கங்கள்லாம் ஆக்சுவலாக குறைந்து ஒலிக்கும், அதான் அர்த்தம். இப்போது ஐகார குறுக்கம்னா என்ன? இப்போ இந்த எழுத்தை பாருங்கள், ஐ, கை, பை, இதெல்லாம் என்ன எழுத்து? ஐகார எழுத்து. எதனால இது ஐகார எழுத்துன்னு சொல்கிறோம்? இப்போ இதை பாருங்களேன், இந்த கையை பிரித்தா என்ன வரும்? இக்கு ப்ளஸ் ஐன்னு வரும். சரியா? பையை பிரித்தா இப்பு ப்ளஸ் ஐ. இந்த மாதிரி ஐன்னு முடியுதா? இந்த மாதிரி ஒரு எழுத்தை பிரித்தா ஐன்னு முடிஞ்சா அதெல்லாம் வந்து என்ன எழுத்து? ஐகார எழுத்து. சரி, இப்போ அந்த ஐகார எழுத்து எப்படி ஒலிக்கும்? 2 மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கும். எப்போது? இந்த ஐகார எழுத்து தனித்து வரும்போது 2 மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கும். இப்போ எப்பப்போலாம் குறைந்து ஒலிக்கும்? முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஐகார எழுத்து குறைந்து ஒலிக்கும். எத்தனை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும்? அதை இப்போ பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்களேன், வையம், சமையல், பறவை. இப்போது இதை உச்சரிக்கிறப்போ வையம், சமையல், பறவை குறைந்து ஒலிக்குதா? இங்கே ரொம்ப ரொம்ப குறைந்து ஒலிக்குது, இங்கே லைட்டாக குறைந்து ஒலிக்குது. உச்சரிக்கிறப்போ தெரியும், வையம், சமையல், பறவை. இப்போது ஐகார எழுத்து சொல்லின் முதலில் வரும் பொழுது 2 மாத்திரையிலிருந்து 1.5 மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். ஐகார எழுத்து சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது 1 மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ரெண்டும், சமையல், பறவை. இங்கே பாருங்க, 1 மாத்திரை, இது 1 மாத்திரை. இப்போ புரிஞ்சுதா? ஐகார குறுக்கம் நம்ம பார்த்தாச்சா? இப்போ நம்ம ஔகார குறுக்கம் பார்க்க போகிறோம். அதே தான், அப்படியே அங்கே பார்த்ததே தான். ஔ, ஒவ், இது தனித்து வரும் இடங்களில் 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். ஐகார எழுத்துல என்ன பார்த்தோம்? ஐகார எழுத்து தனித்து வரும்போது ஐ, கை, பைன்னு பார்த்தோம். இங்கே என்னது? ஔ, ஒவ், இதெல்லாம் 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். எப்போ? தனித்து வரும் இடங்களில். அது எப்போ குறைந்து ஒலிக்கும்? சொல்லின் முதலில் வரும் பொழுது 1.5 மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஔவையார், வௌவால். சொல்லின் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும். அவ்வாறு குறைந்து ஒலிக்கும் குறுக்கம் தான் என்ன? ஔகார குறுக்கம். ஐகாரத்தில் வந்து ஐகார எழுத்து, ஔகாரத்தில் வந்து ஔகார எழுத்து. அங்கே வந்து எப்படி வரும்? சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை, சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை. இங்கே முக்கியமான பாயிண்ட்டு, ஔகார குறுக்கத்தில் ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. சரியா? அங்கே நம்ம குறைந்து வரும்னு பார்த்தோம், 1 மாத்திரை அளவு. ஔகாரத்தில் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட நமக்கு ஐகாரமும் ஔகாரமும் முடிஞ்சிருச்சு.